ஓம் சாந்தி. ஆத்ம அபிமானி ஸ்திதியை சகஜ ரீதியில் அடைவதற்கான சில விதிமுறைகள். நாள் 10, ஸ்திதி 5, அபியாசம் 1. இதுவரை நாம் 4 ஸ்திதிகளின் அபியாசத்தினுடைய அனுபவம் செய்தோம். இன்று நாம் 5வது ஸ்திதியின் அனுபவம் செய்வோம். ஆத்மீக திருஷ்டி. இதுவரை நான் யார், இதனை அனுபவம் செய்தோம். இப்போது நாம் ஒவ்வொருவரும் ஓர் ஆத்மா. இந்த உணர்வோடு அனைவரையும் அதே திருஷ்டியில் பார்க்க வேண்டும். நல்லது. முதலில் நாம் இந்த அனுபவம் செய்வோம். அதாவது ஆத்மா எந்த ஒரு பொருளையும் இந்த ஸ்தூல கண்களால் பார்க்காமலே கூட எப்படி பார்ப்பது, அதேபோல் காதுகள் மூலம் சப்தத்தை கேட்காமலே கூட எப்படி கேட்பது. வாருங்கள், நாம் இந்த ஸ்தூல கண்கள் மூலம் ஏதாவது ஒரு பொருளை பார்ப்போம். இப்போது அந்த பொருளை ஸ்தூல கண்களால் பார்க்காமல் நேரடியாக ஆத்மாவே அதை பார்க்கத் தொடங்கினால் என்னவாகும்? வாருங்கள், இதை புரிந்து கொள்வோம். ஆத்மீக ஸ்திதியில் நிலைத்திருந்து அந்த பொருளை பாருங்கள். இப்போது ஆத்மீக ஸ்திதியுடன் கூடவே ஆத்மாவின் ஒரு தெய்வீக குணத்தை சேர்த்து கொள்ளுங்கள். அதாவது முதலில் நான் ஆத்மா, இந்த ஸ்மிருதியில் இருந்து கொண்டு அந்த பொருளை பாருங்கள். பிறகு பவித்ரதா, சாந்தி, சக்தி இது போன்ற ஒரு சொரூபத்தில் நிலைத்திருந்து அந்த பொருளை பாருங்கள். நான் ஒரு சுத்த பவித்திர ஆத்மா. இந்த ஸ்மிருதியில் நிலைத்திருந்து அந்த பொருளை பாருங்கள். இதுபோல் நான் சக்தி சொரூப ஆத்மா. இந்த ஸ்திதியில் நிலைத்திருந்து பாருங்கள். இப்போது காதுகள் மூலமாக சில சப்தங்களை கேளுங்கள். பிறகு காதுகள் மூலம் கேட்காமலே ஆத்மீக ஸ்திதியில் நிலைத்திருந்து கொண்டு கேளுங்கள். பிறகு நான் சக்தி சொரூப ஆத்மா. நேரடியாக இந்த ஸ்மிருதியில்
நிலைத்திருந்து கொண்டு கேளுங்கள். இதேபோல் வாயின் மூலமாக பேசுவதற்கு பதிலாக ஆத்மா நேரடியாகவே பேசிக் கொண்டிருக்கிறது. இதுபோல் அனுபவம் செய்யுங்கள். அப்போதுதான் நீங்கள் பாபாவோடு கூட நிராகாரி ஸ்திதியில் நிலைத்திருந்து ஆன்மீக உரையாடல் செய்ய முடியும். கவனம் கொடுக்கவும். எந்த ஒரு பொருளையும் ஆத்ம ஸ்திதியில் பார்க்க முடியும். அதனுடன் கூடவே நாம் அந்த சமயத்தில் இவ்விதமாக அப்பியாசமும் செய்ய முடியும். நான் ராஜ்ய அதிகாரி, என்னுடைய கண் என்ற பிரஜை ஆத்மாவாகிய எனக்கு வெளி உலக காட்சிகளின் பிரதிபிம்பத்தை காண்பித்துக் கொண்டு இருக்கிறது. நான் ஆத்மா ராஜா அந்த காட்சிகளின் பிரதிபிம்பத்தை புருவ மத்தியமாகிய சிம்மாசனத்தில் அமர்ந்தவாறு பார்த்து கொண்டு இருக்கிறேன். நான் ராஜாவாக இருக்கிறேன். எனக்கு எது அவசியமாக உள்ளதோ அந்த பொருளை எடுத்துக்கொண்டு இருக்கிறேன். ஆத்மா மற்றும் ஆத்மாவுடன் தொடர்புள்ள ஒவ்வொரு பொருளையும் உள் உலகின் ரூபத்தில் மற்றும் மற்ற அனைத்தையும், அதாவது தேகம், தேக சம்பந்தம், தேகத்தின் பதார்த்தங்கள், வெளி உலகின் ரூபத்தில் உணருங்கள். அவ்வப்போது இந்த கண்கள் பிரதிபிம்ப ரூபத்தில் வெளியுலகின் காட்சியாக எதை காட்டுகின்றனவோ அவற்றை பாருங்கள் மற்றும் அவ்வப்போது கண்களின் ஆதாரத்தை எடுத்துக்கொள்ளாமல் ஆத்மீக ஸ்திதியில் இருந்து கொண்டு நேரடியாகவே அந்த காட்சிகளை பாருங்கள். யோசிப்பதும் கூட ஆத்மீக ஸ்திதியில் நிலைத்திருந்தவாறு யோசிக்க வேண்டும். இந்த அளவுக்கு ஆத்மீக ஸ்திதியை அமைத்துக் கொள்வது மகத்துவம் நிறைந்ததாக ஆகும். இதற்காக நீண்டகால அப்பியாசம் மிகவும் அவசியம் ஆகும். நல்லது. இப்போது நாம் அப்பியாசத்தின் பக்கமாக முன்னேறி செல்வோம். 15 நிமிடங்கள் கண்களை திறந்தவாறு அமர்ந்திருங்கள். ஆத்மீக ஸ்திதியில் நிலைத்திருந்து
நீங்கள் உங்களுடைய லௌகீக பரிவாரம், அலௌகீக பரிவாரம், உங்களின் நெருங்கிய உறவினர்களில் ஒவ்வொருவரையும் உங்கள் முன்னால் இமர்ஜ் செய்யுங்கள். இவரும் ஓர் ஆத்துமா. இதுபோல் உணர்ந்து அனுபவம் செய்யுங்கள். அவர்களை ஆத்மீக ரூபத்தில் பார்ப்பதற்கான அப்பியாசம் செய்யுங்கள். அவர் சரீரம் இல்லை, ஆத்மா. இந்த விஷயத்தை நன்றாக உணருங்கள். நம்மோடு பேசுகிறவர்கள், நமக்கு சகயோகம் அளிப்பவர்கள், நம்முடைய சம்பந்தம் தொடர்பில் வருபவர்கள் அனைவரும் உண்மையில் ஆத்மாதான். இதை நல்லபடியாக உணருங்கள். வாருங்கள், இப்போது தினசரி காரியங்களை செய்து கொண்டு இந்த அப்பியாசத்தை எப்படி செய்வதென பார்ப்போம். எப்படி? முதலில் நாம் நமது சுய தர்மத்தில் நிலைத்திருந்து நடப்பதற்கான அப்பியாசம் செய்தோமோ, அதுபோல் இப்போது முன்னால் வரக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாவையும் கூட அதே ஸ்திதியில் பாருங்கள். சரீரம் என்ற வாகனத்தை ஆத்மா என்ற ஓட்டுநர் செலுத்திக் கொண்டு இருக்கிறார். இதுபோல் பார்ப்பதற்கான அப்பியாசம் செய்யுங்கள். அதாவது ராஜ்ய சபாவின் ராஜ்ய அதிகாரி வந்து கொண்டு இருக்கிறார். நீங்கள் யாரை பார்த்தாலும் அவரை ஆத்மாவாக பாருங்கள். உங்களுக்கு அவரது ஜோதி சொரூபம்தான் தென்பட வேண்டும். நீங்கள் இதையும் உணர வேண்டும். அதாவது இந்த சரீரம் என்பது அறிமுகத்திற்காக மட்டும்தான். நாள் முழுவதும் அநேக ஸ்திதிகளில் இந்த அப்பியாசத்தை அனுபவம் செய்து கொண்டே இருங்கள். ஓம் சாந்தி.